Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து 15 ஆகஸ்ட் 2025 எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. சில ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதனால இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகே, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணா போதுமானது. அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 699 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். SSC MTSோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு ஒன் டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 16/8/2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணிங்கன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா ஐ வாண்ட் டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து SSC MTSக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி RRB குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா குரூப் டி எக்ஸாம் வந்து நவம்பர் கிட்ட நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். SSC MTS எக்ஸாம் வந்து CGL எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதுனால MTSும் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி போஸ்ட்போன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு 60 days கிட்ட டைம் கிடைக்கும். அதனால் MTSக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். IBBS அண்ட் SBI கிளர்க்குக்கான நியூ பேட்சஸ், IB செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான பேட்ச், RRB டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599 இருக்கும். நீங்கள் டீமுக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டீமில் இருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 1499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 399 பே பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 399 பே பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நைட்டு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்க படிச்சாலே உங்களால் எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு டாப்பராகவே செலக்ட் ஆக முடியும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து ரயில்வே, SSC, பேங்கிங்ல இருந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வேகன்சி கம்மியாக வருது மேடம், இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருமா, அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எக்ஸாம் டேட் என்ன, எக்ஸாம் டேட் வந்தாலும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்பாங்க. ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்பாங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட், SSC டிபார்ட்மெண்ட்டு, IBBSோட வேலை. ஓகேவா? நம்ம வேலை என்னென்னா படிக்கணும். நாம் கரெக்டாக ஒரு டாப்பராக செலக்ட் ஆகக்கூடிய லெவலுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நாம ஏன் திங்க் பண்ணணும்? இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷன்லேயே நம்ம கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஓகேவா? வந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் எனக்கு ஒரு ஜாப் வேணும், கண்டிப்பாக அதில் எனக்கு ஒரு சீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக படிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் டேட் போஸ்ட்போன் ஆனதும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. இந்த டைமில் நம்ம ரிவிஷன் எடுத்துக்கலாம், டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு, கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ்னு எல்லாமே நம்ம ஆப்லேயே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.